கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் பெயர் மாற்றம், வீடு கட்ட வழங்கப்படும் நிதி அதிகரிப்பு. குடிசை வீடுகளில் வசித்து வருவோரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகளை கட்ட அரசு மானியம் வழங்கி வந்தது. இந்த நிலையில் இந்த மானிய தொகை 3.1 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என அமைச்சர் மரிய வில்சன் அறிவித்துள்ளார். அதேபோல கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்ற பெயரை வெற்றி வீடு திட்டம் என மாற்றப்பட்டிருக்கிறது. புதிதாக அமைந்த தாவேகா அரசு தற்போது பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் வீடு கட்ட வழங்கப்படும் மானிய தொகை உயர்த்தி வழங்கப்படுவதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டமன்றத்தில் அமைச்சர் பேசும்போது, புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இதற்கு முன்னர் வீட்டு வசதி திட்டத்திற்கு பயனாளிகளுக்கு ஒரு வீட்டிற்கு 3.1 லட்சம் வழங்கப்பட்டிருந்தது. இனி இந்த தொகுதி புதிய திட்டம் மூலம் 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். 3500 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். முதலாண்டிலேயே 70,000 வீடுகள் கட்டி தர ஒப்புதல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் கலைஞர் கனவு இல்லம் என்கின்ற பெயரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. இப்போது பெயரை மாற்றி இந்த திட்டத்தின் மீது தாவேகா அரசு ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறது என்று விமர்சனங்கள் வெடித்திருக்கின்றன. எதிர்வரும் 2030 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் குடிசைகளே இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட முன்னோடி திட்டம்தான் இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டம். கடந்த 2010 இந்த திட்டம் அப்போதைய முதல்வர் கருணாநிதியால் கொண்டுவரப்பட்டது. மாநிலம் முழுவதும் 8 லட்சம் குடிசைகள் இருப்பதாகவும் அதை வீடுகள் கான்கிரீட் வீடுகளாக மாற்றவும் திட்டம் தீவிரமாக அமல்படுத்தப்பட்டது. கடந்த ஆட்சியில் 2 லட்சம் வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டு பயணிகள் தொடங்கப்பட்டன. ஒரு வீட்டுக்கு 3.1 லட்சம் மானியமாக வழங்கப்பட்டது. இது தவிர 40,000 மதிப்பில் கம்பிகள், சிமெண்ட் உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டன. மேலும் கழிப்பறை கட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தனி நிதியும் பயனாளிகளுக்கு தேவையெனில் 1.5 லட்சம் வரை வங்கி கடனும் வழங்கப்பட்டது.